வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு MBBS முதலாம் ஆண்டு சேர்க்கை ஆணை முதல்வர் ரங்கசாமி திங்கட்கிழமை வழங்குகிறார். மகளிர் மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கம். வேலை பளுவினால் ஏற்படும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது குறித்து டாக்டர் கோபால் விளக்கம். புதுவையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் சோதனை. ஆவணங்கள் இல்லாமல் இயங்கிய 39 வாகனங்களை பறிமுதல் செய்து உரிமையாளர்களுக்கு அபராதம். இனி விரிவான செய்திகள். கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்க்கை ஆணையினை முதல்வர் ரங்கசாமி திங்கட்கிழமை வழங்குகிறார். புதுவையில் மருத்துவ படிப்புக்கான சென்டாக் கலந்தாய்வு கடந்த 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று முடிந்தன. அரசு 127, தனியார் கல்லூரியில் 265 இடங்கள் நிரப்பப்பட்டன. அதைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவத்திற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. இருப்பினும் அரசு மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் சிறுபான்மை கல்லூரி வழக்கு நிலுவை காரணமாக சில மாணவர்கள் சேர்க்கை ஆணையை பெறாமல் குழப்பத்தில் இருந்தனர். இதனால் சிலர் அரசு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தும் நல்ல மதிப்பெண் எடுத்தும் பொறியியல் கவுன்சிலிங்கில் பங்கேற்றனர். அவர்கள் 2 கல்லூரிகளையும் தேர்வு செய்து வைத்துள்ளனர். இதற்கிடையே அரசு மருத்துவக் கல்லூரியில் 21ஆம் தேதி மாணவர் சேர்க்கை ஆணை முறைப்படி வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. மத்திய மருத்துவ கவுன்சில் சில தினங்களுக்கு முன் புதுவை அரசு கல்லூரிக்கு அங்கீகாரம் வழங்கியதை அடுத்து மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணை வழங்கப்படுகிறது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசாணைகளை வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் துறை செயலர் ராகேஷ் சந்திரா மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் செய்து வருகிறது. மருத்துவம், பொறியியல் என 2 கல்லூரிகளையும் தேர்வு செய்துள்ள மாணவர்களின் நிலை குறித்து சென்டாக் நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப எந்த கல்லூரியில் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். இதையடுத்து அம்மாணவர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். இந்நிலையில் சென்டாக் மூலம் தேர்வான மாணவர்களின் முழு கட்டணம் செலுத்த தனியார் கல்லூரிகள் நிர்பந்தம் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே அரசு சென்டாக் கல்வி நிதி குறித்த அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டுமென ஏழை மாணவர்கள், பெற்றோர்கள் அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுவை மகளிர் மருத்துவமனையில் நடைபெற்ற தொடர் கருத்தரங்கில் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து டாக்டர் கோபால் விளக்கம் அளித்தார். ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. டாக்டர் ரங்கநாத் அறிமுக உரை மற்றும் வரவேற்பு உரை நிகழ்த்தினார். டாக்டர் வி கோபால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் நர்ஸ் என்ற தலைப்பில் பேசினார். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் என்னும் பல விதங்களில் நமது மன அழுத்தத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றும் வேலை பளு, வீட்டில் உள்ள அழுத்தம், நெருக்கடி, வியாதியால் வரும் பலவிதமான மன அழுத்தம் குறித்து நன்கு விளக்கினார். இதில் செவிலியர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் சபரி காலேஜ் மாணவ மாணவிகள், நர்சிங் சூப்பரண்டென்ட், மதர் தெரசா மாணவிகள் பங்கேற்றனர். புதுவையில் தீவிர வாகன சோதனை மேற்கொண்ட போக்குவரத்து அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இன்றி இயங்கிய 30 வண்டிகளை பறிமுதல் செய்தனர். புதுவையில் வாகன திருட்டுகள் அதிக அளவில் நடைபெறுவதாலும் முறையான ஆவணங்கள் இன்றி கனரக வாகனங்கள் அதிக அளவில் நகரில் உலா வருவதாகவும் போக்குவரத்து துறைக்கு தகவல் கிடைத்தன. இதையடுத்து வாகன சோதனையை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு ஆணையர் சுந்தரேசன் உத்தரவிட்டார். நேற்று காலை துணை ஆணையர் சந்திரசேகர், RTOக்கள் ரகுநாத் மேற்பார்வையில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பெர்னாண்டஸ், கலியபெருமாள், பிரபாகர் ராவ், சுந்தர், ரவிசங்கர், பாலசுப்ரமணியன், அங்காளன் உள்ளிட்டோர் 100 அடி சாலையில் உள்ள தங்களது அலுவலகம் எதிரிலும் கிருமாம்பாக்கம் தவளக்குப்பத்திலும் தனித்தனியாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த கார், லாரி, வேன், பஸ், ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் மடக்கி பர்மிட் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் சோதனையிட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயங்கிய ஆட்டோ, கார், கனரகம் உட்பட 30 வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவை அனைத்தும் போக்குவரத்து துறை அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டன. புதுவையில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தா வண்ணம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஸ்பீட் ரோலர் ஸ்கேட்டிங் குழுவினர் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர்.
புதுச்சேரி ஸ்பீட் ரோலர் ஸ்கேட்டிங் குழுவினரால் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாது என்ற விழிப்புணர்வு பேரணியானது ஞாயிறன்று காலை 6:30 மணியளவில் புதுவை கடற்கரை சாலையில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் தலைவர் திருவேங்கடம் மற்றும் பொதுச் செயலாளர் GSR பிரசாத் ராவ் ஆகியோரால் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஸ்பீட் ரோலர் ஸ்கேட்டிங் குழு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஸ்பீட் ரோலர் ஸ்கேட்டிங் குழுவின் தலைவர் மீனா மகாதேவன், பொதுச் செயலாளர் மைக்கேல் மற்றும் குழு உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர். தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சுதானா நகர் செல்வ விநாயகர் கோவிலில் நடைபெற்ற தீபாராதனையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சுதானா நகர் செல்வ விநாயகர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இதன் தொடர்ச்சியாக வருகிற வியாழக்கிழமை செல்வபூரீஸ்வரருக்கு முதல் பிரதோஷம் நடைபெறவிருப்பதால் இதில் பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டுமென கோவில் அறங்காவல் குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இதேபோன்று கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலில் கீதா முத்தையன் குழுவினரால் திருவாசகம் முற்றோதல் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. இதில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலில் நடைபெறுகிறது. சுற்று வட்டாரங்களை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் நல முகாம் குடும்பத்தினருடன் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்பு. பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற உருளையன்பேட்டை மாணவர்களுக்கு பரிசுகள் திமுக இளைஞரணி சார்பில் வழங்கினர். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர்கள் சங்க முப்பெரும் விழாவில் நலிந்த கலைஞர்களுக்கு உதவித்தொகையை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். பாண்டிச்சேரி போட்டோ அண்ட் வீடியோ ஸ்டுடியோ உரிமையாளர்கள் சங்கம் முப்பெரும் விழா ஹோட்டல் கிரீன் பேலஸில் நடைபெற்றது. இவ்விழாவில் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு நலிந்த புகைப்பட கலைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் மூத்த புகைப்பட கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டுரை வழங்கினார். அரசு கொறடா நேரு 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார். தொழிலதிபர் சிவக்கொழுந்து சங்க உறுப்பினர்களின் அடையாள அட்டை வழங்கினார். தமிழ்நாடு போட்டோ அண்ட் வீடியோ அசோசியேஷன் தலைவர் பத்மநாபன் மற்றும் புதுவை வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் சிவசங்கரன் வாழ்த்துரை வழங்கினர். தலைமை உரையை தலைவர் பாஸ்கர் மற்றும் வரவேற்புரை செயலாளர் ரவிச்சந்திரன், நன்றி உரையை அருள்ராஜ் வழங்கினார். இவ்விழாவில் கௌரவ தலைவர்கள், துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சாரோன் சொசைட்டி சார்பில் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பெண்களுக்கான முதியோர் இல்லம் ஒன்றினை குறிஞ்சி நகர் பகுதியில் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லம் என்ற பெயரில் நடத்தி வருகிறது. இதில் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற தாய்மார்கள் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் தங்கி பயன்பெற்று வருகின்றனர். கடந்த 12 வருடங்களாக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களும் வழங்கி வருகிறது. தற்போதும் சாரோன் சொசைட்டி அமைப்பானது இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் விழாவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்கத்தில் நடத்தியது. விழாவிற்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வைத்தியநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்க தலைவர் சிவகுமார், அருணாச்சலம் தலைமை தாங்கினர். டாக்டர் தமிழரசி வாழ்த்துரை வழங்கி பேசினார். குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்க செயலாளர் பிரபாகரன், குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்க துணை செயலாளர் வைத்தியலிங்கன் முன்னிலை வகித்தனர். சாரோன் சொசைட்டி அமைப்பின் நிர்வாகி மோகன் வரவேற்றார். விழாவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றனர். குறிஞ்சி நகர் வாழ் பொதுமக்களும் பங்கு கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் நல முகாமில் உதவித்தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் அதன் சுற்று வட்டார மாவட்டங்களுக்கான முன்னாள் ராணுவ வீரர்கள் நல முகாம் லாஸ்பேட்டையில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை ஆந்திர, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா பிராந்திய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜெகபர் சிங் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 1500க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு 5000 வீதம் வழங்கப்பட்டது. நல உதவிகள், மருத்துவ முகாம், பல் முகாம், பென்ஷன் திட்டங்கள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மைய தலைவர் பிரிகேடியர் எஸ். சுரேஷ் முன்னிலை வகித்தார். முன்னாள் ராணுவ வீரர் ஓம் சக்தி சேகர் எம்எல்ஏ சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ அதிகாரிகள், வீரர்கள், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்ட துணை ஆட்சியர் பார்த்திபன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. கலைஞர் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதியில் 2013-14ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தொகுதி திமுக சார்பில் பரிசளிப்பு விழா புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுவை மாநில இளைஞர் அணி முன்னாள் அமைப்பாளரும் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி என். சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசும், தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 25 லட்சம் மதிப்புள்ள பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசினார். மாநில துணை அமைப்பாளர் ராஜாராமன், மகளிர் பிரச்சார அணி செயலாளர் நளினி சாரங்கன், மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அதன்படி முறையே 10ஆம் வகுப்பில் 496 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்த ராகேஷ் என்ற மாணவனுக்கு கம்ப்யூட்டர், கை கடிகாரம், சுவர் கடிகாரம், டிஃபன் ஆர்ட் பாக்ஸ், புத்தக பை, ஃபைல், நோட்டும், 493 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடம் பிடித்த ஜெமிலா ஜூன் என்ற மாணவிக்கு 4 கிராம் தங்க நாணயம் மற்றும் கை கடிகாரம், சுவர் கடிகாரம், டிஃபன் ஆர்ட் பாக்ஸ், புத்தக பை, ஃபைல், நோட்டும் 492 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடம் பிடித்த மாணவி நந்தினிக்கு 2
12 கிராம் தங்க நாணயம் மற்றும் கை கடிகாரம், சுவர் கடிகாரம், டிஃபன் ஆர்ட் பாக்ஸ், புத்தக பை, ஃபைல், நோட்டு ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல் 12ஆம் வகுப்பில் 1700க்கு 1175 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்த சாருமதி என்ற மாணவிக்கு இருசக்கர வாகனம் மற்றும் கை கடிகாரம், சுவர் கடிகாரம், டிஃபன் ஆர்ட் பாக்ஸ், புத்தக பை, ஃபைல், நோட்டும், 1200க்கு 1168 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடம் பிடித்த சண்மதி என்ற மாணவிக்கு லேப்டாப் மற்றும் கை கடிகாரம், சுவர் கடிகாரம், டிஃபன் ஆர்ட் பாக்ஸ், புத்தக பை, ஃபைல், நோட்டும், 1200க்கு 1166 மதிப்பெண்கள் எடுத்த ஜெயபிரகாஷ் என்ற மாணவனுக்கு கம்ப்யூட்டர் மற்றும் கை கடிகாரம், சுவர் கடிகாரம், டிஃபன் ஆர்ட் பாக்ஸ், புத்தக பை, ஃபைல், நோட்டு ஆகிய பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் 10ஆம் வகுப்பில் 491 மதிப்பெண்கள் எடுத்த புவனேஷ், 490 மதிப்பெண்கள் எடுத்த சுரேகா, சிவானி மற்றும் 12ஆம் வகுப்பில் 1163 மதிப்பெண்கள் எடுத்த ஹேமா, 1154 மதிப்பெண்கள் எடுத்த ஸ்ரீநிதி, 1149 மதிப்பெண்கள் எடுத்த நிவேதா ஆகிய 6 மாணவ மாணவிகளுக்கு ஆறுதல் பரிசாக 3000 ரூபாயுடன் கை கடிகாரம், சுவர் கடிகாரம், டிஃபன் ஆர்ட் பாக்ஸ், புத்தக பை, ஃபைல், நோட்டு உள்ளிட்ட பரிசுகளும் வழங்கப்பட்டன. இது மட்டுமல்லாமல் உருளையன்பேட்டை தொகுதியில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கு கை கடிகாரம், சுவர் கடிகாரம், டிஃபன் ஆர்ட் பாக்ஸ், புத்தக பை, ஃபைல், நோட்டு உள்ளிட்ட பரிசு பொருட்களுடன் ரொக்கப்பணம் 1000 பரிசாக வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் தைரியநாதன் வரவேற்று பேசினார். வேணுகோபால் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். தொகுதி பொருளாளர் மாறன், வழக்கறிஞர் அணி புரவலர் மனோகரன், தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சக்திவேல், ஆதி திராவிடர் நலக்குழு பிரபாகரன் சாஸ்திரி, மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன், இலக்கிய அணி துணைத் தலைவர் MES ராஜா, செயலாளர் ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் AVR ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு MBBS முதலாம் ஆண்டு சேர்க்கை ஆணை முதல்வர் ரங்கசாமி திங்கட்கிழமை வழங்குகிறார். மகளிர் மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கம். வேலை பளுவினால் ஏற்படும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது குறித்து டாக்டர் கோபால் விளக்கம். புதுவையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் சோதனை. ஆவணங்கள் இல்லாமல் இயங்கிய 39 வாகனங்களை பறிமுதல் செய்து உரிமையாளர்களுக்கு அபராதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.